ஒரு அரசியல்வாதி தொடர்ந்து ஏதாவது ஒன்று மறுத்தான்னா அதை அவன் சீக்கிரட்டா செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பாஜக அதிமுகவோட சேர்த்து 30 சீட்டு விஜய்க்கு தர தயாரா இருக்கிறாங்க. விஜய்க்கு வந்துட்டு நின்று டெபாசிட்டை தாண்டுவோமான்ற அச்சம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறதுனாலதான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகே அவர் வந்துட்டு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினார். டிரான்ஸ்பரன்சின்றதெல்லாம் அரசியல்ல கிடையவே கிடையாது. ஆக விஜய்க்கு பண்றது என்னன்னா மானத்தை காப்பாத்திக்கிறணும். என்ன சொன்ன, விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் முதல்வராக ஒப்புக்கொண்டு வருபவர்களை கூட்டணி சேர்க்கணும். இதான உன்னுடையது. அப்படியே ஒரு தடவை பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டணி குறித்தான இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை கட்சி தலைவருக்கு தரணும் ஏன் தீர்மானம் போட்ட? திருட்டுத்தனம் பண்றாங்க. NT நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, அப்புறம் அந்த அருண்ராஜ் எல்லாம் வந்துட்டு அரசியலே தெரியாத புண்ணாக்குங்க. ஆனா குறுக்கு வழி எல்லாத்துக்கும் தெரியும். கரூர்ல நெரிசல் மரணங்கள்ல செத்தாங்களே 39 பேருக்கு வந்துட்டு யாரோட பணம் அது? நேத்து ஃபுல்லா நெகோசியேஷன் நடந்தது அப்படின்றதுக்கு அத்தாட்சி விஜய் கடைசியில் இப்படி ஜாலியா பேசிட்டு போனது. சிபிஐ ஆடக்கூடிய நாடகம் இதை விட பெரிய நாடகம். 41 உயிரை வச்சுக்கிட்டு கூட்டணியை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மானங்கட்ட இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த நாட்டுடைய பிரீமியம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. இவர்கள் துணை முதல்வர்ங்கிறத சொல்றாங்க. எங்க உங்களை முதலமைச்சர் ஆகிறதுக்காக அவர் அதிமுக நடத்திட்டு இருக்காரு. இல்ல அவர் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நம்மளுக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னங்க எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அது. அந்த ஜனநாயகம் ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சம் அவ்வளவுதானே. அதை போட்டு பாக்குறதுக்கு ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்றான், இன்னொருத்த உடல்நல குறைவுன்றான். என்னங்க அது? அதை எதிர்த்து கேள்வி கேட்கறது துணிச்சல் இல்ல. இவங்க வந்துட்டு சிபிஐல போயிட்டு போராடுவாங்களே அவங்க. ஊடகத்துல நாட்டு பில்ட் டைகர் வேணும்னா காட்டுக்கு போனாதான் அது பெத்து போடும். இங்கெல்லாம் நம்ம பண்றதுல பேப்பர் டைகருங்க. அப்படியாப்பட்ட ஒரு பேப்பர் டைகர் இன்னைக்கான பேப்பர் டைகர் தான் இந்த விஜய். ஸ்பார்க் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், 120 நிர்வாகிகளை அழைத்து, மாவட்ட செயலாளர்களை அழைத்து அவர்கள்ட்ட கருத்து கேட்டு விஜய் ஒரு கூட்டம் நடத்தினால் அதில் 98 பேர் கூட்டணிக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னாங்கங்கிற செய்தி வந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் சிபிஐ அலுவலகத்துக்கும் போயிட்டு வந்தார். பாஜக கூட்டணிக்கு, அதாவது NDA கூட்டணிக்கு விஜய் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உலாவிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பாஜகவும் நாங்க யாரையும் கூப்பிடலன்னு சொல்வதும், அதற்கு முயற்சிக்கிறார் யாரு பவன் கல்யாண் முயற்சிக்கிறார்னு சொன்னப்போ நாங்களும் யாரையும் முயற்சிக்கலன்னு அவர்கள் சொல்வதும், விஜய் தரப்பிலிருந்து நாங்கள் யார்கிட்டையும் பேசலன்னு சொல்வதும், இப்போ யாருமே முயற்சிக்கவில்லை என்றால் இந்த செய்தி எப்படி வெளிவருகிறது? எந்த அடிப்படையில் இது பேசப்படுகிறது? எல்லாம் நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு நேரத்தில் எப்படினோம்னா ஒரு அரசியல்வாதி தொடர்ந்து ஏதாவது ஒன்று மறுத்தான்னா அதை அவன் சீக்கிரட்டா செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் நல்லா பார்த்துருக்குறேன். எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் கேட்டால் என்ன பார்க்குறீங்களாமா அப்படின்னா இல்லைன்றவாங்க. பொசுக்குன்னு. ஏன் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணி ஒன்று வச்சிருப்பாங்க, இவன் போயிட்டு கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதே மாதிரி தான் இங்கத்துக்கு என்ன அப்படின்னோம்னா கை கூடல இன்னும் செட்டில் ஆகலன்னு அர்த்தம். விஜய் 80 கேட்டால் கூட்டணி கிடையாது, விஜய் 30க்கு ஒத்துக்கிட்டா கூட்டணி. இவ்வளவுதான் சார் வித்தியாசம். புரியுதுங்களா? பாஜக அதிமுகவோட சேர்த்து 30 சீட்டு விஜய்க்கு தர தயாரா இருக்கிறாங்க. நோட்டுக்கிட்டலாம் நல்லா தருவாங்க. அதை பத்திலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கவலைப்பட வேணாம், எல்லாம் உண்டு. இவர் 80ன்னு சொல்லி போடுறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அழுத்தான்றது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைன்றது நடந்துகிட்டு தான் இருக்குது. இவர் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதுக்கெல்லாம் எதுவுமே ரூல் அவுட்டு. அதெல்லாம் இவங்களும் பேசுறதில்ல, அவங்களும் பேசுறதில்ல. ஏன்னா இங்க ஜெயிக்கிறதுக்காகவே மூச்சு பிடிக்குது இந்த 3 கட்சிகளுமே. விஜய்க்கு என்ன கஷ்டம்? விஜய் அங்க போனோம் அப்படி போவோம், மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏதோ விஜய்க்கு அப்படியே தொங்குற மாதிரி, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் அதெல்லாம் கிடையாது. விஜய்க்கு நின்று டெபாசிட்டை தாண்டுவோமான்ற அச்சம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறதுனால தான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகே அவர் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்ப எடப்பாடி கொடுத்தாதான் இப்பவும் சொல்றாரு 30 சீட்டு 500 கோடி 400 to 500 கோடி இவங்க பேரம் பேசுறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் தான் வெளில சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, நேற்று கட்சி ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு 400 500ன்னு கேட்கறானுங்க அப்படின்னாரு. 400 500 அது சீட்டா? தெரியுதுல்ல. அப்போ இவங்க இவ்வளவுதான். இதை நெகோசியேட் பண்றவன் யாரு? அது ஜான் ஆரோக்கியராஜ். ஜான் ஆரோக்கியராஜ் ஏதாவது பொசிஷன்ல இருக்கானா? கிடையாது. அவன் ஒரு 9-11 கோடி வாங்கிட்டு ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு உலவிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பான்ல. இது அவங்க லெவல்ல தான் பேச்சுவார்த்தை நடக்குது. ஏதோ அமித்ஷா வந்தாரு, இவங்களோட கூப்பிட்டாரு, இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிலாம் கிடையாது. அது இதெல்லாம் அவனுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறான். அந்த ஏஜென்ட் வழியாக பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கட்சியாளர் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல. அப்ப ஏஜென்ட் லெவல்ல தானே நடந்திருக்குது.
அப்புறம் ஏஜென்ட்டுக்கு ஓகே உடனே மறுநாள் கத்திர வச்சுக்கலாம் உடனே மறுநாள் கத்திர காலங்கத்திர எழுதுக்கிறது குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க, இவங்களும் வந்துட்டாங்க, உடனே கூட்டணி போட்டாங்க. இப்ப இதுல என்ன தெரியுது? அவ்வளவுதான். டிரான்ஸ்பரன்சின்றதெல்லாம் அரசியல்ல கிடையவே கிடையாது. ஆக விஜய்க்கு பண்றது என்னன்னா மானத்தை காப்பாத்திக்கிறணும். இப்ப இவருடைய கட்சிக்காரன் எவனும் வந்துட்டு 5 கோடி செலவு பண்றேன்னா எழுந்து ஓடி போயிடுறான், ஐயா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? யாராலையும் பண்ண முடியாது. அதை விட மோசம் 2 கோடி ரூபாய் கட்சி கொடுக்கணும், 2 கோடி ரூபாய் புசி ஆனந்து கொடுக்கணும், அது தனி கணக்கு. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? 10 கோடி அப்படின்னு ஓட்ட பிடிக்கிறான் அவனும். அதுவும் ரொம்ப பேர்லாம் இல்ல, முன் வந்தவங்களே ஏதோ இவங்க வந்துட்டு 50,000 பேர் வந்துட்டு 500 ரூபா கொடுத்து ஃபார்ம் வாங்கிட்டாங்க. உண்மை. திருப்பி கொடுக்கணும் அப்படின்னம்னா இந்த தொகுதியில் நான் போட்டிட்டேன் திருப்பி கொடுக்கணும்னா அப்ப 50,000 கொடுக்கணும். அவன் கொடுப்பான். இவருடைய கட்சியில் இருக்கிறவனால ரசிகர்கள்லாம் அன்றாடம் காய்ச்சி தானே சார். நான் ஆட்டோக்காரனெல்லாம் வந்துட்டு மாவட்ட தலைவராக போட்டிருக்கேன்னு விஜய் சொன்னார்ல, ஆட்டோக்காரர் இருப்பாரு அப்படின்னு சொன்னார்ல, அவர் சீட்டு கேட்டிருக்கிறாரா? அவர் 5 கோடி செலவு பண்ணுவாரா? சொல்லட்டுமே விஜய், இல்லாட்டி ஆதவ அர்ஜுனா, இல்லாட்டி அந்த நிர்மல் குமார், இவங்க யாரோ சொல்லட்டுமே, நான் இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறோம், அவரில் ஒரு ஆட்டோக்காரர் இருக்கிறாரு. ஆட்டோக்காரர் எப்படி 5 கோடி செலவு பண்ணுவாரு? அவர் எப்படி உங்க 2 பேருக்கு 2 கோடி 4 கோடி 9 கோடி எப்படி அவர் செலவு பண்ணுவாரு? ஆக இதெல்லாம் சும்மா பேச்சு. விஜய்க்கு என்னன்னா மானம் தப்பிக்கணும்னா கூட்டணி வேணும். அந்த கூட்டணிக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்த ரசிகர் மன்ற ஓட்டம் வந்துச்சுனோம்னா நம்ம திமுகவோட ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு 10 சீட்டு கெயின் பண்ணலாம். விஜய் ஒரு 5 சீட்டு கெயின் பண்ணுவான், பரவாயில்ல, ஒரு 25 to 30 சீட்டு சேர்த்து ஜெயிக்கலாம் அப்படின்றத அந்த கணக்கு. ஸோ அந்த கணக்கு ஏற்ற மாதிரி தான் விஜய்க்கு சீட்டு தருவாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நான் 160, அது குறைய மாட்டேன். இதுக்கப்புறம் மீதியை பேசுங்க. 40 + 34 74 சீட் இருக்குது. உனக்கு நான் கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும், விஜய்க்கு நீ கொடுத்துக்க, நீ செட்டில் பண்ணிக்க அப்படின்னு அவர் வந்துட்டாரு. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதாவது ஏஜென்ட்டுகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக களத்தில் நின்று விஜயை பேசி பணிய வைக்க முடியாததால் நேரடியாக பேச்சுவார்த்தையில் இறங்கிய அமித்ஷா அப்படின்னு தான் சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு. ஐயா, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அமித்ஷாலாம் இறங்கவே மாட்டார் ஐயா. அமித்ஷா இறங்குறதுக்கு வந்துட்டு சிபிஐ இருக்குது, ஐபி இருக்குது, இடி இருக்குது. ஒன்றும் வேணாம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறோம், ஒன்று ஏன் ஒன்றா போட போகிறோம் அப்படின்னா விஜய் கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்க போகிறான். என்ன இருக்குது இல்லை? அது இவங்க போகிறதுக்கே தயாராக இல்லை, அவங்க தான் பிடிச்சி ஊசி முனையில் பிடிச்சி எடுக்கிறாங்க அப்படின்னோம்னா நீ ஏன் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்ட? ஏன் கூட்டணிக்கு போகணுன்னு கேட்டேன். பத்திரிகையாளர்கள் ஒன்றும் முட்டாளர்கள் இல்லை, உட்காந்து நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம், எங்களோடய அவங்க பேசிட்டு தானே இருக்கிறாங்க. ஒன்று, நீ என்ன சொன்ன? விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் முதல்வராக ஒப்புக்கொண்டு வருபவர்களை கூட்டணியில் சேர்ப்போம், இதானே உன்னுடையது. அப்படியே ஒரு தடவை பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி கூட்டணி குறித்தான இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை கட்சி தலைவருக்கு தரோன்னு ஏன் தீர்மானம் போட்டேன்? நான் அன்னைக்கே சொன்னேன், இது பிஜேபிக்கான வேலை இது அப்படின்ட்டு. நீ சொல்லிட்ட, உன் தலைமையை ஏற்று உன்னை முதல்வராக ஒப்புக்கொண்டு வரக்கூடியவரோட தான் கூட்டணியில இடம்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த தீர்மானம்? சொல்லுங்களேன். அப்போதுலேருந்து நான் அதை கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூ நான் அதான் கேட்டேன், பதில் இல்லை. திருட்டுத்தனம் பண்றாங்க. அதாவது இவங்க கூட இருக்கிறாங்களா, விஜயை விட்டுருங்க, அது இப்போ அது எப்படியாப்பட்ட ஆளுன்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்டி நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த இவரில் அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனா, அப்புறம் இந்த அருண்ராஜ், எல்லாம் வந்துட்டு அரசியலே தெரியாத புண்ணாக்குங்க. ஆனால் குறுக்கு வழி எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோதான். எதை வேணாலும் பேசுற வேண்டியது, அப்புறம் இல்லைன்னு வேண்டியது. இல்லை, இப்போ நம்ம எக்ஸாக்டாக கேட்குறேன், அந்த 120 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் 90% கிட்டத்தட்ட 98 பேர் வந்து கூட்டணிக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ கூட்டணிக்கு செல்லலாம்னா இதர உதிரி கட்சிகளோடு கூட்டணிக்கு செல்வதா, அதுக்கு எதுக்கு மாவட்ட செயலாளர் எல்லாம் கூப்பிட்டு, அல்லது அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதா? ஐயா, அதுக்கு எதுக்கு கூட்டணி சேரனா? உதிரி கட்சின்றவன் தான் சீஃப் மினிஸ்டரா விஜய் ஒத்துக்க போறான், வரப்போறான், நிக்க போறான், சேர்த்துக்க போறான். இல்லை, இவர் ராமதாஸ் இருக்கிறாரு. ஐயா, உதிரி கட்சியோ ராமதாஸோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? சீட்டு வேணும், துட்டு வேணும். துட்டு விஜய் தரப்போறது இல்லை, 100% துட்டு தரப்போறது இல்லை. புரியுதுங்களா? இவங்க வந்து அடுத்தவங்கிட்ட பிச்சை கேட்குற குரூப் தெரியுமா? இப்போ நல்லா வெளிப்படையாக பேசுவோம், நீங்களும் ஜேர்னலிஸ்ட்டு, நானும் ஜேர்னலிஸ்ட்டு. யார்கிட்ட இருந்து காசு வாங்கி இந்த 41 பேருக்கு கொடுத்தாரு? 49 பேர் இல்லை, 39 பேர் கரூரில் நெரிசல் மரணங்களில் செத்தாங்களே, 39 பேருக்கு வந்துட்டு யாரோட பணம் அது? இங்க இருக்கிற ஒரு கல்வி வள்ளல் ஜேபிஆருடைய மருமகன் அவன் வந்துட்டு துட்டு கொடுத்தான். கிறிஸ்டியன் ஜே வந்துட்டு கொடுத்தான். அதை வச்சு தானே வாங்கி கொடுத்தீங்க. அது எந்த அக்கௌண்ட்லேருந்து போச்சுன்னு கூட தெரியாம அதை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்ல எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் வழியா பண்ணீங்க, சரிதானா? இதுதான் சார் இந்த விஷயம்லாம். எதுக்காக ஆது அர்ஜுனாக்கு வந்துட்டு தேர்தல்
பரப்புரை. வியூக ம். வகுப்பு பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. அது காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் நடந்துச்சு அந்த நெகோசியேஷன். ஒண்ணே ஒன்று தான், கட்சியினுடைய அன்றாட அஃபேர்ஸ், கட்சியினுடைய நடவடிக்கை நீ துட்டு கொடுத்து பார்த்துக்கிறணும். இது வரைக்கும் செலவு பண்ணுறதெல்லாம் யாரு? அது வரைக்கும் தான். அவ்வளோதான். விஜய் செலவு பண்ணது அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. அதில் விஜய் மட்டும் தான் செலவு பண்ணாரா, இல்லை வேற ஒரு ஃபண்ட் வந்துச்சான்னு ஆரோக்கியசாமியை பிடிச்சி கேட்டால் தான் சிபிஐக்கே தெரிய வரும். ம். புரியுதுங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் ம். 10 பைசா ஈயக்கூடிய குணம் விஜய்க்கு இல்லைன்றதெல்லாம் நான் எப்போவோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ம். புரியுதுங்களா? நீங்கள் அந்த வண்டியில் பார்த்தீங்களா, சரி போயிட்டு வாங்க, வரட்டுமா அப்படின்ற கேஸ் தான் அவர். நீங்கள் எந்த இடத்துக்கு, நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், அவங்களுடைய காரில் தான் வந்து இறங்கியிருக்கிறேன். புரியுதுங்களா? ம். இந்த பார்ட்டி மட்டும்தான் இல்லை, நான் இதில் போய் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பார்ட்டி. அதனால இவங்களெல்லாம் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் சார். ம். இவங்கெல்லாம் எப்படினோம்னா, நேராக அங்கே வந்துட்டு மது ஒழிப்பு, இங்கே பார்த்தோன்னா விஸ்கி பாட்டிலோட விமான நிலையத்துக்கு போனான். இதே மாதிரி தான் ஊழல் ஒழிப்பு, ஃபுல் டைட்டாக ஊழல். இவங்களுடைய மொத்த கட்சி கட்டமைப்பு ஏன் ரசிகர் மன்ற கட்டமைப்பு ஏன் அரசியல் மயமாக்கலை அப்படின்னோம்னா, இது எல்லாம் வந்துட்டு பிளாக் டிக்கெட் விற்கிற ஒரு ஏற்பாடு. இவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத கொஞ்சம் அப்படி இப்படின்னு செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி பிளாக்ல டிக்கெட்டை வாங்கி ரசிகன்கிட்டயே விற்று பொதுமக்கள்கிட்டயும் விற்று நல்லா துட்டு அடிச்சுட்டு அவனும் செட்டில் ஆனவன். அதில் பெரிய அளவு செட்டில் ஆன ஒரு பேர் தான் வந்துட்டு புசி ஆனது. ம். புரியுதுங்களா? இல்லாட்டி அவருக்கே அது சொத்துக்கு பத்தலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால நான் சொல்ல வரேன், விஜய்க்கு தேவை கூட்டணி. மானம் அங்கே போனால் ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ ஜெயிச்சு வந்துடலாம். ஒரு மான மரியாதைலாம் இருக்கும். அரசியல் இருக்காது. இப்போ நீங்க சொன்னீங்க, அமித்ஷா களத்தில் இறங்கினால் வந்து அங்க ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். அங்க சிபிஐ வரும். அங்க எல்லாமே ஆக்ஷன்ல இறங்கும். ஒரு நிமிஷத்துல இவர் கையெழுத்து போட்டுருவாருன்னு சொன்னீங்க. ஆனால் சிபிஐ அலுவலகத்துக்கு இவர் போனாரு. இவருக்கு நெருக்கடி இருந்துச்சு. இவருடைய திரைப்படத்தை இப்பவும் வருவதற்கு தடை விதித்து அவர்கள் வந்து நெருக்கடி குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு நெருக்கடி இல்லாமல் இல்லையே! பாஜகவால் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நான் என்ன சொல்ல கொடுக்கப்பட்டு வரேன்னா, 2 சைட்லயும் இருக்கிறது நெருக்கடின்றேன். இவர் தனியா ஃபேஸ் பண்றதுக்கு முடியாத கட்சியை வச்சுக்கிட்டு, ம். கட்சியே இல்ல. டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சார். பொது ஆட்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வேட்பாளராக கொண்டு 10 கோடி செலவு பண்றியா, நான் வா, உன்னை நாங்கள் எங்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தத்துக்கு சரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, 10 கோடி செலவு பண்ணிட்டு எத்தனை ஓட்டு? ஆனால் அதே ஆள் வருவான் ம். கூட்டணி சரியா இருந்ததுன்னா. இப்போ இவர் வந்துட்டு பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு போனார் அப்படின்னோம்னா, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கூட எலிமெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, வந்துட்டு சீட்டில் நிற்பாங்க. அது வேற கதை, ம். முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த புசியானதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 20-25 பேர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, செங்கோட்டையன் உட்பட. அது தவிர வேறு யாரும் பெருசாக நோட்டபிள் ஃபிகர் யாருமே கிடையாதுங்க. ம். முடிஞ்சு போச்சு. ஒன்றும் வேணாம். இன்னைக்கு பாருங்கள், கைப்பற்றிருக்கிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் இதில் இந்த அருண்ராஜ் நிற்கிறாரு. ம். அந்த தொகுதியில் பாருங்கள், விஜயோட இது போட்டு பிரிண்ட் போட்டு gift எல்லாம் போட்டு அப்புறம் பிகில் எல்லாம் தனியாக வாங்கி வச்சுக்கின்னு மூட்டை கட்டி வச்சுருக்கிறானுங்க ரெடியாக குடும்பம் வீடு வீடாக கொடுக்கறதுக்கு. இவனுங்க வெளில வந்து என்ன பேசுறது, ஊழல் திமுகவை சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ இதுக்கு எங்கே இந்த துட்டு வந்துச்சு? அப்போ அருண்ராஜ் வந்துட்டு ஐஆர்எஸ் பொறுத்தே கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறானா? ம். கேட்க தோணுதா இல்லையா உங்களுக்கு? ம். திமுககாரன் கேட்க தான் போகிறான், ம். வேற கதை. இன்னைக்கு கைப்பற்றிருக்கிறாங்க சார். ம். ம். விஜயோட படம் போட்டு மஞ்சா பையில போட்டு எல்லாம் போட்டு பிகில் எல்லாம் இருக்குது. ம். அந்த கலரில் பிகில் இருக்குது, ம். எல்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, எல்லாம் கைப்பற்றிட்டாங்கல்ல. அப்போ இவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியுதுங்களா? ஏன் 5 கோடி தான் செலவு பண்ணணும்னு கேட்குறாங்க இவங்க. ம். அப்போ வீட்டுக்கு வீடு வந்து துட்டு கொடுக்குறாங்கல்ல அவங்க. ஸோ வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கிறது உண்மையாக இருந்ததுன்னா இவங்க ஏன் வீட்டுக்கு வீடு துட்டு கொடுக்கணும்? புரியுதுங்களா? இப்போ புரியுது. அவ்வளோதான். குறிப்பிட்ட ஒரு கேள்வி கேட்டுங்க, அழுத்தம் கொடுக்குறதா இருந்ததுன்னா இவனை அனுப்பலாமே அவனை அனுப்பலாமே, அவங்க ஒரு இணக்கப்பாட்டோட தானே செய்வாங்க. வரல அப்படின்னோம்னா அப்புறம் வழி பண்ணுவாங்க. ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அது ஒரு ஸ்மூத்தாக அமைக்கணும். ம். ம். அதுக்கு ஸ்மூத்தான வழியில் தான் அவங்க கையாளுவாங்க. ஸோ நேற்று ஃபுல்லாக நெகோசியேஷன் நடந்தது அப்படின்றதுக்கு அத்தாட்சி ம். விஜய் கடைசியில் இப்படி ஜாலியாக பேசிட்டு போனது. நேற்று ஏதோ பெருசாக ப்ரெஷர் கொடுக்குறாரு, ஒரு ஃபிட்னஸ். ஏங்க, அந்த ஆள் அங்கே இருந்தது 25 நிமிஷம். 7:12 வராரு, 7:37 ஓடி போடுறாரு. ம். 25 நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்றதுக்காக இவர்கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு 2 நாள் பத்தாதா? ம். ம். ஒரு நாள் ஒரு 8 மணி நேரம், அப்புறம் ஒரு 7 மணி நேரம், 5 மணி நேரம், இப்போ ஒரு 7 மணி நேரம், 22 மணி நேரம் அவசியமா? அப்புறம் என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அவங்க ம். கேட்குறேன். ம். அங்கே ஆர்கனைஸ் பண்ணவங்ககிட்ட, பின்னாடி இருந்தவங்ககிட்ட இதெல்லாம் நான் விசாரணை பண்ணுறேன் அப்படின்னா பரவாயில்ல. விஜய் கிட்ட எதுக்கு 3 நாள் விசாரணை? அப்புறம் அழுத்தம் இல்லை, என்ன அழுத்திட முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டு நீ வெளில காட்டுறேன்னா அதெல்லாம் இப்போ நாடகம் தானே இதெல்லாம். சிபிஐ ஆடக்கூடிய நாடகம் இதை விட பெரிய நாடகம். 41 உயிரை வச்சுக்கிட்டு கூட்டணியை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மானங்கட்ட இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த நாட்டுடைய பிரீமியம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. நான் கேட்குறேன் சார், 41 பேர் எப்படி நடந்துச்சு? கல்பபுல் ஹோமிசைட் பை ஹூம்? யாரால நடந்துச்சு அது?
கன்ஃபார்ம் பண்ணணும்ல. இதில் விஜய் ஆற்றிய பங்கு என்ன? நாங்களாம் கூட தான் சொன்னோம், விஜய் விசாரி தான் சொன்னோம், கைது பண்ணலாம் சொல்லலை. விஜய் விசாரி முதல்ல திரும்ப சொன்னாரு, அதுக்கப்புறம் நாங்களாம் சொன்னோம். ஏன் சொன்னோம்? ஏன்னா இப்போ அந்த பஸ் எடுத்துட்டு போயிட்டு சொருவுனாங்கல்ல அவ்வளோ பெரிய க்ரௌட்ல, அது யாரோட முடிவு? நீ வெளிப்படுத்தணுமா இல்லையா? இல்லாட்டி தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் இதான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தரை பற்றி விசாரிக்கிறதுக்கு 25 நிமிஷம் அந்த ஸ்பாட்டில் இருந்தவரை விசாரிக்கிறதுக்கு உனக்கு 3 நாள், அப்புறம் இன்னொரு தடவை நான் தேவைப்பட்டா கூப்பிடுவேன். உடனே இவரு தமிழ்நாட்டிலேயே அங்கே வச்சு விசாரிங்க. தெரியுதுங்களா அந்த ட்ராமான்றது எவ்வளோ பெருசுன்ட்டு? இல்ல இப்ப நீங்க நீங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி 60 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் சார். அக்டோபர் 17 18 தேதியில இவங்க எடுத்துட்டாங்க. நவம்பர் 18 டிசம்பர் 18 சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிருக்கலாம், பண்ணல. விஜய் 12ஆம் தேதி 19 தேதி கூப்பிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஜனவரியில நீ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிருக்க வேண்டியதானே, ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டை ஏன் ஃபைல் பண்ணல? 2 மாசம் கழிச்சு மறுபடியும் விஜய்க்கு சம்மன் அனுப்புறான். இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்ட்டு? இப்ப நீங்க ஒரு வகையில என்ன சொல்றீங்க அப்படின்னா, விஜய் வந்து அங்க ஏதோ ஒரு பேரத்துக்கு பணிந்து விட்டாருங்கிற மாதிரியான, அதனாலதான் கையை இப்படி காட்டிட்டு வராருங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா இல்ல அவங்க இவர்கிட்ட வந்திருக்கிறான், அப்ப இவர் டிமாண்ட் வைக்கிறார் 80 சீட்டு, ம். இவ்வளவுதான். ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆக போறாங்க சார். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு பணியவில்லை, அவர் வந்து ஒரு தக் லைஃப் பண்ணிட்டாரு, அவர் வந்து விஜய் அதாவது பாஜக ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்றாரு, அதனாலதான் அவர் வந்து அப்படியாப்பட்ட துணிச்சல் விஜய்க்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா, அதான் கை காட்டிட்டு வர்றாரு. 72 நாள் ஏன் சார் உள்ள போயிட்டு ரூம்ல பதுங்கி இருந்தான்? இவன் கூட இருந்தவன் எல்லாம் வந்துட்டு பிளேடு வாங்குறதுக்கு கூட வெளில வரலையே, சவனம் பண்றதுக்கு பிளேடு வாங்குறதுக்கு கூட புஷியானதுல இருந்து ஒருத்தனும் வெளில வரலையே. இவன் ஸ்டேட்லயே இல்லையே, ஓடி போயிட்டானே அது ஒரிஜினா. எங்க இருந்தாங்க இவங்க 72 நாளுக்கு? அதுக்கப்புறம் மகாபலிபுரத்துல ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணி ரூமுக்கு போயிட்டு அழுதாரு, கதறினாரு, மன்னிப்பு கேட்டாரு, வருத்தப்பட்டாரு அப்படின்னு நீங்க தான் செய்தியை பரப்புனீங்க. அப்பெல்லாம் எங்க போச்சு துணிவு? துணிவுன்னா அது ஒரு நாள் அஃபர், அது திடீர்னு வரும் திடீர்னு போயிடும் பள்ளி எடுத்துக்கிட்டு. அதெல்லாம் சும்மா சார். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் சுத்தமான பிக்காரிங்க. சென்னை முடிவு சொன்ன பிக்காரிங்க, ஒண்ணுமே தெரியாது. இவங்களை ஹேண்டில் பண்ணலாம், இதெல்லாம் உச்சபட்ச ஹேண்டில் பண்ணணும் சார். இதெல்லாம் அரசியல் அனுபவம் ரொம்ப வேணும் சிபிஐ எல்லாம் பண்றது அப்படின்னோம்னா. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சம்மந்தமே இல்லைன்ற அந்த ஆதோ ஒரிஜினா எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்ட்டான். செந்தில் பாலாஜியை இப்போ விசாரிக்கிற? அவன் குற்றம் சாட்டவன முதல்ல விசாரிக்க வேண்டியதானே நீ? இப்பதான் விசாரணைக்கு முதல் முறையா செந்தில் பாலாஜியை கூப்பிடுறான். ஏன்னா அவர் அங்க ஆஸ்பத்திரியில இருந்தாரு. ஐயா இது அப்ப இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் ஒரு பெரிய டிராமான்ட்டு. நான் முதல்லயே நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டினுடைய காவல் அதிகாரிகளை வந்துட்டு விசாரணைக்கு அழைக்கும் போதே சொல்லிட்டேன், இவங்க வந்துட்டு வேற மாதிரி பழியை தூக்கி வேற ஒரு இடத்துல போடுறதுக்கான முயற்சி பண்றான் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல்லே நான் போட்டேன். அப்பவே இவங்க உள்ளபடியே விசாரிக்கக்கூடியவங்க. இவங்க என்னைக்கு சார் இவங்களை பார்த்துருக்கிறீங்களா? நீங்க பார்த்து மடத்துக்குளம் அஜித்குமார்ல அந்த பொம்னாடி நகையை வச்சுட்டு போனாலாம், இவன் கார் எடுத்து வச்சானா, நகை காண போச்சான், அவங்ககிட்ட விசாரணை எடுத்துறாங்களாம், அடிச்சாங்க, பிடிச்சாங்க, சாவடிச்சாங்க, தூக்கி போட்டாங்க. அப்ப அந்த நகை எங்க தெரியாதான். உடனே அந்த நிகிதா இல்ல பரவாயில்ல, அப்போ இன்னைக்கு அவன் திருட சுமந்துக்கிட்டு தானே அந்த பையனுடைய பேர் இருக்கும். சிபிஐ தானே விசாரணை நடத்துது, கண்டுபிடிக்க முடியாதா? எங்க இருந்தது நகை, என்ன நகை அப்படின்னு வந்துட்டு 2 போடு போட முடியாது நிகிதாவை? கேக்குறேன். செத்து போனவன் மேல இருக்கக்கூடிய அந்த இழிவை நீக்கணும்ல, நீங்க நீக்கலையா சிபிஐ? இதான் அவனுடைய யோக்கியதை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்து 80 சீட்டுக்கு மேல ஒரு 90 இல்ல 100 கூட சொல்றாங்க, அப்படி அதிகமான சீட்டு கேட்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில், இன்னொன்னு இவர்கள் துணை முதல்வர்ங்கிறத சொல்றாங்க, விஜய் வந்து 2.5 வருடம் தான் ஆட்சி, 2.5 வருடம் எடப்பாடி ஆட்சி சொல்றாங்க. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சிட்ட உடனே அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறது. அப்ப பாதிக்கு பாதி சீட்டு முதல் 2 வருஷம் நாங்க அதான் அவரை என்கிட்ட சொன்னாரு. அவரு ஏங்க இவரை முதல்வர் ஆகிறதுக்காக அவர் கட்சி நடத்துறாரு. இது விஜய்கிட்டே நான் கேட்டேன், ஏங்க உங்களை முதலமைச்சர் ஆகிறதுக்காக அவர் அதிமுக நடத்திட்டு இருக்காரு, இல்ல அவரை முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நம்மளுக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள்னாரு. ஓ இதனாலதான் அதிமுக பத்தி நான் பேசும்போது எனக்கு அழுத்தம் வந்துச்சு போல கட்சி கூட்டம். அப்போ நான் விஜய் கிட்ட பேசும்போதே சொன்னேன், நீங்க முதல்வர் ஆகணுமா, மக்கள் தான் வழி, மக்கள் நினைச்சா அது இன்னொரு கட்சி அப்படின்னு. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க, நம்ம மக்கள்கிட்ட போக போறோம், மக்கள் ஓட்டு போட போறாங்க, முதல்வர் ஆக போறோம், இதுல இன்னொரு கட்சி இங்க என்ன வேலை அப்படின்னாங்க. அது அவருக்கு ஏறல. அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய பலம் இவ்வளவுதான் தெரியுங்க. ரசிகர் மன்றத்தை தாண்டி நம்மளால போக முடியாது. தெரியல விஜய்க்கு தனக்கு இருக்கிற அறிவு என்னன்றதையாவது தெரியும்ல குறைஞ்சபட்சம். இவங்க அதெல்லாம் இல்லை.
நெகோஷியேட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணிடலாம். அவன் ஜான் என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாக நீதான் முதல்வர் நீதான் முதல்வர்னு ஃபுல்லாக ஊசியை போட்டுவிட்டான். அவன் அந்த பயத்தை அந்த மயக்கத்திலேயே அப்படியே இருந்துட்டு இருக்கிறான். இப்ப அவருக்கு எது களநிலை வரலாம் என்னன்னுலாம் அவருக்கு தெரியாது. போட்டுட்டு அவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க காசுக்காக. ஏன்னா அவன் ஒரு 500 கோடி 400 கோடி அண்ணாத்தையும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, 300 இருந்தாலும் கொடுத்துட்டு 100 கோடி அவன் லவட்டிட்டு போயிட்டு அவன் செட்டில் ஆகிடலாம்ல. அவன் பிஜேபி விஜய் தூக்கி போயிட்டு முதல்வர் அவன் அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் சொல்கிறான் 4% ஓட்டு கூட கிடையாதுன்றான். இதெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் தொடர்ந்து விஜய்க்கு அட்வைசராக இருக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து தக் லைஃப் பண்ணாருன்னா நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நம்ம பேசுகிறோம் நம்மளுக்கு அப்படியெல்லாம் எந்த ஆளும் கிடையாதுங்க. அவங்க விட்டு பிடிக்கிறாங்க, எடுத்து பிடிக்கிறாங்க. நேற்றெல்லாம் நல்லா குஷிப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. 2 கிளாஸ் போட்டு கூட கொடுத்துருப்பானுங்க, சாப்பிட்ருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பின்னாடி வந்துட்டு போட்டு அழுத்துவாங்க, அவங்க நிச்சயம் அழுத்துவாங்க. என்னங்க ஐயா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது, அந்த ஜனநாயகன் போட்டு எப்படி அழுத்தி வச்சிருந்தாங்க. ஏதாவது பண்ண முடியுது அவனால? பேசலாம்ல. அது பேசுறது கூட துணிவு இல்லையா உங்கள்கிட்ட? ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரம் ஏன்னா அது எவ்வளோ நேரம் படம் ஐயா? அது எவ்வளோ நேரம் ஓடும் அந்த படம்? 3 மணி நேரம் ஓடும். ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சம் ஒன்று, அவ்வளோதானே. அதை போட்டு பார்க்கறதுக்கு ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்றான், இன்னொருத்தன் உடல்நல குறைவுன்றான். என்னங்க ஐயா அது? ஒருத்தன் உடல்நல குறைவுன்னா வேற ஒருத்தனை போட்டு படத்தை பாரு. அதை எதிர்த்து கேள்வி கேட்கறது இவங்களுக்கு துணிச்சல் இல்லை. இவனுக்கு வந்துட்டு சிபிஐல போட்டு போராடுவாங்களே அவங்க. அதான் சுத்திரம் நின்று ஏமாத்த பத்திரிகையாளர்கள்லாம் தெரிஞ்சு போச்சுங்க ஐயா. திருப்பி திருப்பி கூப்பிடுறாங்க நம்மள. வேற ஒண்ணுமே இல்லை. இது முழுக்க முழுக்க அமித்ஷாவுடைய ஒண்டர்ஃபுல் டிராமா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. இதுல 41 பேருடைய உயிரை இவங்க பகடை ஆக்கிக்கிட்டு இவங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க பாருங்க, விஜய் கூட்டணி விஜய் கூட்டணி விஜய் கூட்டணி மாவரைக்கிறாங்களே 7 ஆச்சுன்னா 8 ஆச்சுன்னா எவனாவது 41 பேர் உயிரை பத்தி பேசுறானா? ஏன் அந்த கன்சர்ன் உங்களுக்குலாம் இல்லை கேட்குறேன். அப்படி ஒன்று விஜய் பற்றி பேசுனா அப்படி ஒன்று கீழ்ச்சிட்டுலாம் போகல, அதுவும் எனக்கு தெரியும். டிஆர்பியில் ஒன்று கீழ்ச்சிட்டுலாம் போகல. மற்ற டிஸ்கஷன்லாம் பண்ணால் 30,000 பேர் இருக்கிறான் கருத்து சொல்கிறதுக்கு. இவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் 10,000 பேர் வரமாட்டேங்குது, முக்க வேண்டியதாக இருக்குது. என்னைக்கு தூக்கி போட்டு போயிட்டான் சேனல்லாம். ஐயா இது எவ்வளோதானா? புரியுதுங்களா? என்னைக்கு வந்துட்டு மீன் அரிப்பு, கடல் அரிப்பு, மண் அரிப்புக்கு மீன் அரிப்புனாரு, அப்போ அவன் தெளிச்சிட்டா, ஆஹா இது பக்க பேர் வழிடாது அப்படின்னு போட்டான் எல்லாருமே. இல்லை, நீங்கள் டிஆர்பி குறைஞ்சிருச்சு, அவருக்கான அந்த பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஒரு விமர்சனத்தை. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வலதுசாரி ஆதரவாளர்கள்னா, விஜயும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா ஸ்வீப், அவங்க ஒரு பெரிய வெற்றியை பெறுவாங்க. விஜயும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் இறங்கி வரணும், விஜய்க்காக கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோட பொருள் என்ன? விஜய் எப்படியாவது வந்துடணும். நீங்க அந்த 41 உயிரை வைத்து பகடை விளையாடுகிறார்கள்னு சொன்னதை வைத்துத்தான் அவர்களும் சொல்றாங்க. விஜய் எப்படியாவது வந்துடணும், வந்துட்டா ஸ்வீப்புங்கிறாங்க. 1971ஆம் ஆண்டு நீங்க பிறக்கல, எனக்கு 5 வயசு. நான் பழைய காங்கிரஸ், காமராஜனுடைய அணுக்க தொண்டை. நவசக்தி பேப்பர் தான் படிப்போம், அப்பா வாங்குவார், படிப்போம், எல்லாமே உண்டு. நல்ல விவரமாக அப்போலாம் படிச்சுட்டு இருப்பேன். இப்போ இளைஞர்களுக்கு தான் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ தேர்தல் நடக்குது, அண்ணா இல்லை, கலைஞர் தலைமையில் கூட்டணி, தெரியுதுங்களா? சம தேர்தல் அது. அந்த மாதிரி பண்ணுறாரு. 10 சீட்டு கொடுத்து இந்திரா காங்கிரஸ் போட்டு சரி, இந்திரா காங்கிரஸ் ஒன்றும் இல்லை, சம இது. காமராஜருடைய நெத்தியில் ராஜகோபாலாச்சாரி பொட்டு வைக்கிறாரு கடற்கரையில், வெற்றி திலகமா. எங்கே பார்த்தாலும் ஒரே கத்து, ஒத்தையால கலைஞர் சுரண்ட அடித்தார். ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஆனால் கலைஞர் தான் முழுக்க முழுக்க பேசினார். 183 தொகுதியில் ஜெயிச்சது திமுக. ஆனால் பத்திரிகைகள்லாம் நீங்கள் பார்க்கணும், அப்படியே சும்மா அப்படி இப்படி ஊர் புரட்டினானுங்க. இவ்வளோ சீட்டு கிடைக்கும், அவ்வளோ சீட்டு கிடைக்கும். ஐயா தேர்தல் அன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டாங்க, பழைய காங்கிரஸ் கோலம்லாம் போட்டாங்க, காமராஜர் கோலம்லாம் போட்டாங்க. கடைசியில் முடிவு வந்துச்சு, பிச்சுக்கிட்டு போச்சு. அது வரைக்கும் 50-48 சீட்டில் ஜெயிச்சிருந்த காங்கிரஸ் கட்சி, பழைய காங்கிரஸ் கட்சி 5 சீட்டு குறைஞ்சி போச்சு. தான் ஊடகத்தில் யூ கேன் நாட் பில்ட் டைகர். டைகர் வேணும்னா காட்டுக்கு போனால் தான் அது பெத்து போடும். இங்கெல்லாம் நம்ம பண்ணுறதுல பேப்பர் டைகருங்க. அப்படியாப்பட்ட ஒரு பேப்பர் டைகர், இன்னைக்கான பேப்பர் டைகர் தான் இந்த விஜய், வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே பல கேள்விகள் இருந்துச்சு, ரொம்ப தெளிவாக எங்களுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.